இப்ப அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் வந்துருச்சு, நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. வாக்குறுதி என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? வாக்குறுதினா என்னன்னு முதல்ல கேட்கலாமா ஷாம்? யார் சொல்றீங்க? வாக்குறுதி என்ன? தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படும் வாக்குறுதி. வாக்குறுதினா என்ன முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். என் பேர் மகாராஜா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். இப்போ வாக்குறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் அரசியல் அவங்க என்டர் ஆகும் போது அவங்க பண்றாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பண்றது இல்ல. ஆனா அந்த எண்டிங் ஆஃப் த எலெக்ஷன் வரும்போது நிறைய வாக்குறுதி புதுசா அட்ராக்டிவா கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் கட்சியும் புதுசா 10,000 கொடுக்கன்னு சொல்லுவாங்க, 5,000 கொடுக்கன்னு சொல்லுவாங்க, காசை தான் ஏத்திட்டே போவாங்க. சம்திங் அது அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக நிறைய புதுசா வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா அது பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஃபர்ஸ்ட் நமக்கு கண் தொடைப்பா 5 ரூபா கண்ணில் காமிச்சிட்டு பின்னாடி 10 ரூபா எடுக்கிறது தான் இப்போ இருக்கிறது உண்டு. சோ அந்த மாதிரி அட்ராக்டிவா வாக்குறுதி கொடுக்காங்க. அதே மாதிரி இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ற மாதிரி உண்டு. ஓகே, அதாவது அல்வா குடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. வெளிக்காரங்களுக்கு அல்வாவா? எஸ், நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட நான் ஃப்ரேம் பண்றேன். வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க, செய்ய மாட்டாங்க, அந்த அட்ராக்ஷனுக்காக நீங்க சொல்றீங்களே, ஒருவேளை இமேஜினேஷன் செக்மெண்டா வைப்போமே, நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, இல்ல ஒரு முதலமைச்சரா இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, கொடுக்கிற வாக்குறுதிகளை செய்வீங்களா மாட்டீங்களா? என்னென்ன வாக்குறுதிகளை கொடுப்பீங்க? வாக்குறுதி கொடுப்போம்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கு நிறைய கடன் இருக்கு. இவங்க அது பார்க்காம இவங்க இவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லாம, அவங்களுக்கு ஒரு தொழில் வளர்த்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களே அதுல இருந்து தொழில் எடுத்து அதுல இருந்து வெல்த்தாயிருவாங்க. சோ இவ்வளவு கொடுக்கும்னு சொல்லாம தொழில் வளர்த்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். சோ தொழில் வளர்த்து கொடுக்கலாம். வாக்குறுதிகள் கொடுக்கறாங்கல்ல நிறைய கட்சிகள், நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா? என்னென்ன கட்சி வாக்குறுதிகள் கொடுக்கறாங்களா பாக்குறீங்களா? அதுல அந்த வாக்குறுதிகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க பார்த்த கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க, அதுல உங்களை கவர்ந்த வாக்குறுதிகள்லாம் என்ன? இப்போ நான் லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்துட்டு என் ஏரியா சைட்ல இருந்து சொல்றேன். என் ஏரியா சைட்ல எப்படின்னா, ஒரு வீட்டுக்கும் தனித்தனி பைப்லைன் போட்டு கொடுக்குற மாதிரி, நல்ல தண்ணி போட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா, இப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போது ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வாக்குறுதி நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம், பட் அதை உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிச்சு அதை கொடுங்க. 5 இயர்ஸ் அடுத்து நீங்க சொல்றதுதான் அடுத்த 5 இயர்ஸ்க்கு கண்டினியூ ஆக போகுது. நாங்க எல்லாருமே அதை நம்பிதான் ஓட் போடுறோம் உங்களுக்கு. சோ நீங்க எப்போ ஒரு வாக்குறுதிங்கிற இதை ரிலீஸ் பண்றீங்களோ அப்போ உங்களால அதை பண்ண முடியும். அதுவும் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உடனே என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சொல்றதை மட்டும் கொடுங்க. ஓகே, சூப்பர். நீ எந்த தொகுதி, எந்த பகுதிமா நீங்க சொன்னது அதை சொல்லுங்க. நான் நாங்குநேரி தொகுதி. இப்ப நிறைய கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா? அதுல ஏதாவது 2 சொல்ல முடியுமா? இது ஓரளவுக்கு நம்பலாம்பா, எனக்கும் இது பிடிச்சிருக்கு, இது பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஏதாவது 2 நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லலாம். நான் பார்த்ததுல வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேரால கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணம் பண்றப்போ வந்துட்டு செலவு பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு நான் கொடுப்பேன், சீர் கொடுப்பேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ அப்படின்னு இல்ல, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா இப்ப கோல்டு ரேட் எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியும். சோ அந்த நேரத்துல ஒரு ஏழ்மையா இருக்க பர்சனால கோல்டு வாங்க முடியாது. அப்படிங்க போது ஒரு சீரா கொடுத்தாங்க அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு ஹால்க்காவது அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தோணும். இதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த வாக்குறுதி நீங்க நம்புறீங்களா? ட்ரஸ்ட் பண்றீங்களா? முடியும், கண்டிப்பா முடியும்.